வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பேருந்து நிலையங்களில் குப்பைகளை வீசுபவர்கள் அவர்களை வைத்த இடத்தை சுத்தம் செய்யும் சம்பவம் பதிவு. மட்டக்களப்பில் சினிமா பாணியில் அதிர்ச்சி சம்பவம். 16 வயது சிறுவனை பலி கொடுக்க முயன்ற 9 பேர். பிரதேச சபை பிரதம கணக்காளர் உட்பட 9 பேர் கைது. நடந்ததென்ன? பிரச்சாரத்தில் சைக்கிளை விட்டுவிட்டு ஓடிய விஜய். இணையத்தில் வைரலாகும் பரபரப்பு காட்சிகள். யாழ் பட்டதாரி பெண்ணின் அதிர்ச்சி முடிவு. விரக்தியிலிருந்து துறவரம். ஈரான் தனது அணுசக்தி கோரிக்கைகளை நிராகரித்ததை அடுத்து அமெரிக்கா ஹார்முஸ் ஜலசந்தியை முற்றுகையிட உள்ளதாக அறிவித்த ட்ரம்ப், நிலவி வரும் தொடர் மோதல்களை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யா உதவத் தயார். இலங்கை நிலக்கரி நிறுவன அலுவலகத்திற்கு சீல் வைப்பு. அன்னை பூபதி நினைவு ஊர்தி தடுக்கப்படவில்லை, போலீசார் விளக்கம். பொருட்களை அதிக விலைக்கு விற்றால் முறையிட துரித தொலைபேசி இலக்கம் அறிமுகம். இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ள இந்திய துணை ஜனாதிபதி. உசைன் போல்ட்டின் சாதனையை தகர்த்த 18 வயது மின்னல். 60 ஆண்டுகால வரலாற்றை கொண்ட கொழும்பு மத்திய பேருந்து நிலையம் 2026 ஏப்ரல் 8 அன்று நவீன வசதிகளுடன் புனரமைக்கப்பட்டு திறக்கப்பட்டதை தொடர்ந்து தூய்மை பணிகளும் பயணிகளை அறிவுறுத்தும் நடவடிக்கைகளும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. மேலும் கொழும்பு மத்திய பேருந்து நிலையம் மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளில் பொது இடங்களை அசுத்தம் செய்பவர்களுக்கு எதிராக நடைமுறை ஒன்றும் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி பேருந்து நிலையங்களில் குப்பைகளை வீசுபவர்கள் மற்றும் வெற்றிலை மன்று உமிழ்பவர்களை உடனடியாக கண்டறியப்பட்டு அவர்களையே அந்த இடத்தை சுத்தம் செய்ய வைக்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நகரத்தின் தூய்மையை பேணுவதற்கும் பொதுமக்களிடையே சுய ஒழுக்கத்தை ஊக்குவிப்பதற்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாதுகாப்பு தரப்பினரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் முன்னெடுக்கப்படும் இந்த செயற்பாடு பொதுமக்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. இதேவேளை புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தின் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த குற்றச்சாட்டின் கீழ் களனி பகுதியில் வைத்து 33 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்படும் போது அவரிடமிருந்து திருடப்பட்ட பொருட்களில் ஒரு பகுதியும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள மண்முனை பிரதான வீதியில் ஆலயம் ஒன்றிற்கு அருகாமையில் 16 வயது சிறுவன் ஒருவரை பலி கொடுத்து புதையல் தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறப்படும் சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தில் தொடர்புடையதாக மொரட்டுவ பிரதேச செயலக பிரதான கணக்காளர் மற்றும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குறித்த சந்தேக நபர்களை எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் சிறுவனை சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு இல்லத்தில் வைக்குமாறும் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த மார்ச் 31ஆம் தேதி இரவு மண்முனை பிரதான வீதியில் உள்ள ஆலயம் ஒன்றிற்கு அருகாமையில் உள்ள காணியொன்றில் குழு ஒன்று புதையல் தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக மாவட்ட குற்ற விசாரணை பிரிவுக்கு தகவல் ஒன்று கிடைத்துள்ளது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மொரட்டுவ பிரதேச செயலகத்தின் பிரதம கணக்காளர், ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் உள்ளிட்ட மொரட்டுவ, கட்டுகஸ்தோட்டை, இங்கிராகொட மற்றும் பொலனறுவை பகுதிகளை சேர்ந்தவர்கள் உட்பட 16 வயது சிறுவனையும் மொத்தமாக 9 பேரை கைது செய்துள்ளனர். மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய பூஜை பொருட்களையும் மீட்டு காத்தான்குடி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக கடந்த 1ஆம் தேதி வழக்கு தாக்கல் செய்து மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். அதன்போது கைது செய்யப்பட்ட சிறுவன் புலனறுவையை சேர்ந்தவர் எனவும் இவர் 3 தலைமுறையாக முதல் ஆண் பிள்ளை எனவும் 3 நட்சத்திரங்கள் ஒன்றாக ஒரே நேரத்தில் பிறந்தவர் எனவும் இவரை பலி கொடுத்து புதையல் தோண்டுவதற்கு அழைத்து வரப்பட்டதாகவும் சிறுவன் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். அதேவேளை புதையல் தோண்டுவதில் ஈடுபட்டவர்கள் சார்பாக முன்னிலையாகிய சட்டத்தரணி சிறுவன் புதையல் நிலத்தில் எங்கு இருக்கிறதென சரியாக மை போட்டு பார்க்கும் திறன் கொண்ட மந்திரவாதி என வாதங்களை முன்வைத்ததை அடுத்து நீதவான் சிறுவனை சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு இல்லத்தில் வைக்குமாறும் ஏனையவர்களை கடந்த 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் உத்தரவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து குறித்த வழக்கு விசாரணை நீதிமன்றில் கடந்த வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி விசாரணைக்காக எடுக்கப்பட்டதை அடுத்து தொடர்ந்து சிறுவனை சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு இல்லத்தில் வைக்குமாறும் ஏனையவர்கள் 8 பேரையும் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்றைய தினம் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். மகாதானபுரம் ரவுண்டானா பகுதியில் பிரச்சாரம் செய்தபோது திடீரென பிரச்சார வாகனத்திலிருந்து இறங்கிய விஜய் அங்கிருந்து சைக்கிள் ஒன்றை பெற்று அதில் ஏறிச் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். விஜய் சைக்கிளில் செல்வதைக் கண்ட ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் அவரை சூழ்ந்து கொண்டு உற்சாகமாக முழக்கமிட்டிருந்தனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதுடன் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறை
காவல்துறை மற்றும் அவரது தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகளால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போனதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அவர் பாதியிலேயே சைக்கிளை நிறுத்திவிட்டு மீண்டும் தனது பிரச்சார வாகனத்தை நோக்கி ஓடிச் சென்று ஏறியுள்ளார். இந்த எதிர்பாராத சம்பவத்தால் மகாதானபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 36 வயதுடைய பட்டதாரி பெண் அலுவலர் ஒருவர் தனது அரசு பணியை விட்டு துறவற வாழ்க்கையில் ஈடுபடுவதற்காக இந்தியாவுக்கு சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பணவசதி படைத்த குடும்பத்தை சேர்ந்த குறித்த பெண் தனிப்பட்ட காரணங்களால் நீண்ட காலமாக மன அழுத்தத்தில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக திருமணம் தொடர்பான சிக்கல்கள் காரணமாக அவர் விரக்தியடைந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் தனது தாய் மற்றும் சகோதரரிடம் இந்தியாவுக்கு சுற்றுலா பயணம் மேற்கொள்கிறேன் என தெரிவித்துவிட்டு சென்ற அவர் பின்னர் மீண்டும் நாடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது. பின்னர் குடும்பத்தினர் தொடர்பு கொண்ட போது இந்தியாவில் உள்ள பெண்கள் துறவற மையம் ஒன்றில் இணைந்துள்ளதாகவும் இனி தன்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து அவர் குடும்பத்தினருடன் தொடர்பை துண்டித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் குறித்த பெண்ணை மீண்டும் தொடர்பு கொண்டு அழைத்து வருவதற்காக அவரது உறவினர்கள் இந்தியாவுக்கு சென்றுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஈரான் தனது அணுசக்தி லட்சியங்களை கைவிட மறுத்ததை தொடர்ந்து ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்க கடற்படை முற்றுகையை தொடங்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஒரு அறிக்கையில் ஜனாதிபதி ட்ரம்ப் இஸ்லாமாபாத்தில் அமெரிக்க மற்றும் ஈரானிய பிரதிநிதிகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தைகள் கிட்டத்தட்ட 20 மணி நேரம் நீடித்ததாகவும் பல பிரச்சினைகளில் உடன்பாடு எட்டப்பட்டதாகவும் ஆனால் அவர் மிகவும் முக்கியமான விடயம் என்று விவரித்த ஈரானின் அணுசக்தி திட்டத்தில் தோல்வியடைந்ததாகவும் கூறியுள்ளார். ஈரான் தனது அணுசக்தி லட்சியங்களை கைவிட தயாராக இல்லை என்று கூறிய ஜனாதிபதி ட்ரம்ப் பேச்சுவார்த்தையின் போது ஒப்புக்கொள்ளப்பட்ட மற்ற எல்லா விடயங்களையும் விட இந்த பிரச்சினை முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் கூறியுள்ளார். முன்னர் வாக்குறுதி அளித்தபடி ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க தவறியதாகவும் அந்த நீர்வழியில் கன்னிவெடிகள் வைக்கப்பட்டிருக்கலாம் என்று தெஹ்ரான் கூறி நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கியதாகவும் ட்ரம்ப் ஈரான் மீது குற்றம் சாட்டியுள்ளார். அவர்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை திறப்பதாக வாக்குறுதி அளித்தனர், ஆனால் அவர்கள் தெரிந்தே அதை செய்ய தவறிவிட்டனர் என்றும் கூறியுள்ளார். இந்த நிலைமை உலகெங்கும் உள்ள நாடுகளுக்கு கவலையையும் இடையூறையும் ஏற்படுத்தியுள்ளதென்றும் கூறிய அவர் இந்த மூலோபாய நீர்வழிக்குள் நுழைய அல்லது வெளியேற முயற்சிக்கும் கப்பல்களை அமெரிக்க கடற்படை தடுக்க தொடங்கும் என்றும் ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்துள்ளார். உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் ஹார்முஸ் ஜலசந்திக்குள் நுழையவோ அல்லது வெளியேறவோ முயற்சிக்கும் அனைத்து கப்பல்களையும் முற்றுகையிடும் செயல்முறையை அமெரிக்க கடற்படை தொடங்கும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். மேலும் ஈரானுக்கு சுங்கம் செலுத்தும் கப்பல்களை அமெரிக்க படைகள் இடைமறிக்கும் என்றும் ஜலசந்தியில் வைக்கப்பட்டதாக கூறப்படும் கன்னிவெடிகளை அகற்றும் பணியை தொடங்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்க அல்லது வர்த்தக கப்பல்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தும் எந்தவொரு ஈரானிய படைகளும் ராணுவ பதிலடியை எதிர்கொள்ளும் என்றும் அமெரிக்க படைகள் தாக்குதலுக்கு தயாராக உள்ளன என்றும் ட்ரம்ப் மேலும் கூறியுள்ளார். இதேவேளை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் தொடர் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வரவும் ஒரு அரசியல் மற்றும் ராஜதந்திர ரீதியிலான தீர்வை எட்டவும் ரஷ்யா உதவ தயாராக இருப்பதாக அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கிரெம்ளின் மாளிகை வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையில் பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தணிப்பதற்கும் சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கிடையே பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கும் ஒரு இடைத்தரகராக செயற்பட ரஷ்யா முன்வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட நிலக்கரி இறக்குமதிகள் குறித்து முறையான விசாரணையை நடத்துமாறு ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்கு கடந்த ஏப்ரல் 11 குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்றை சமர்ப்பித்திருந்தார். இலங்கைக்கு நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக கணக்காய்வு அறிக்கைகளிலும் நாடாளுமன்றத்திலும் முன்வைக்கப்பட்டுள்ள விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த முறைப்பாடு வைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டு முதல் மேற்கொள்ளப்பட்ட நிலக்கரி இறக்குமதிகள் குறித்து ஜனாதிபதி செயலாளர் செய்த முறைப்பாட்டிற்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இலங்கை நிலக்கரி நிறுவனத்தின் அலுவலகத்திற்கு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் முத்திரையிட்டுள்ளனர். தியாகி அன்னை பூபதியின் நினைவு ஊர்தி தடுக்கப்படவில்லை, பாதுகாப்பு சோதனைக்காக மட்டுமே நிறுத்தப்பட்டதாக மருதங்கேணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி விளக்கம் அளித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் அன்னை பூபதியின் நினைவு ஊர்தி போலீசாரால் தடுக்கப்பட்டதாக வெளியான செய்திகள் உண்மையல்ல என மருதங்கேணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். குறித்த ஊர்தி பயணத்திற்கான முறையான முன் அனுமதி பெறப்படவில்லை என்பதால் பாதுகாப்பு நடைமுறைகளை உறுதிப்படுத்தும் நோக்கில் ஊர்தி சிறிது நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டு உரிய விசாரணைகள் மற்றும் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் பயணத்தை தொடர அனுமதி வழங்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தவறான புரிதல் காரணமாக ஊர்தி தடுக்கப்பட்டதாக செய்திகள் பரவியுள்ளதாகவும் ஆனால் சட்ட ரீதியான நடைமுறைகளை பின்பற்றியே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார்.
பொருட்களை அதிக விலைக்கு விற்பனை செய்யும் வர்த்தகர்கள் அல்லது மோசடிகள் குறித்து பொதுமக்கள் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் 1977 என்ற துரித இலக்கத்திற்கு முறைப்பாடு செய்யுமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை வலியுறுத்தியுள்ளது. புத்தாண்டு காலப்பகுதியில் நுகர்வோர் ஏமாற்றப்படுவதை தடுப்பதற்கு வார இறுதி நாட்களிலும் முற்றுகைகளை முன்னெடுக்க நுகர்வோர் விவகார அதிகார சபை தீர்மானித்துள்ளது. அதன்படி வார இறுதி நாட்களிலும் சந்தை விலைகளை கண்காணிப்பதற்கு விசேட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அதிகார சபையின் பதில் பணிப்பாளர் சமந்த கருணாரத்ன தெரிவித்துள்ளார். இந்த கண்காணிப்புக்காக 350 அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் இவர்கள் பொருட்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறதா என்பதை தொடர்ச்சியாக கண்காணிப்பாளர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் நாடு முழுவதும் சுமார் 6000 முற்றுகை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய துணை ஜனாதிபதி CB ராதாகிருஷ்ணன் எதிர்வரும் 19ஆம் தேதி இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். இதன்போது 2 நாட்கள் இலங்கையில் தங்கி வடக்கு மற்றும் கிழக்கிற்கு பயணம் செய்ய உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை எண்ணெய் தாங்கி திட்டம் உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு திட்டங்களை அவர் பார்வையிட உள்ளார். முல்லைத்தீவு, தெனியாய மற்றும் புத்தளம் ஆகிய இடங்களில் 3 மருத்துவமனை திட்டங்கள் உள்ளிட்ட இலங்கையில் இந்திய நிதியுதவியுடன் செயற்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களையும் அவர் பார்வையிடுவார் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார். இந்த பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பல புதிய உடன்பாடுகளும் கையெழுத்திடப்படும் என்றும் கூறப்படுகிறது. அத்துடன் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடனும் இந்திய துணை ஜனாதிபதி பேச்சுக்களை நடத்த உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிட்னியில் நடைபெற்ற ஆஸ்திரேலிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் 18 வயதான இளம் மின்னல் கவுட் 200 மீட்டர் தூரத்தை வரும் 19.67 வினாடிகளில் கடந்து புதிய உலக சாதனை படைத்துள்ளார். இதன் மூலம் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக சாதனையை அவர் முறியடித்துள்ளார். இதற்கு முன் அமெரிக்காவின் எரியன் நைட்டன் வசமிருந்த சாதனையை இவர் தகர்த்துள்ளார். குறிப்பாக ஜமைக்காவின் ஜாம்பவான் உசைன் போல்ட் தனது 18வது வயதில் 200 மீட்டரை 19.93 வினாடிகளில் கடந்ததே சாதனையாக இருந்தது. தற்போது கவுட் 19.67 வினாடிகளில் கடந்து அதே வயதில் உசேன் போல்டை விட அதிவேகமான வீரராக உருவெடுத்துள்ளார். தென் சூடான் வம்சாவளியை சேர்ந்த இவர் சிட்னி ஒலிம்பிக் பூங்காவில் இந்த மைல்கல்லை எட்டியதன் மூலம் 20 வினாடிகளுக்கு குறைவாக 200 மீட்டரை கடந்த முதல் ஆஸ்திரேலியர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் என அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.